அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தென்னாலிராமன் கதை ஒன்றை பார்க்கப் போகிறோம். தென்னாலிராமனும் வழிப்பறி திருடனும். தென்னாலிராமன் ஒரு நாள் மிக நீண்ட தூரம் பயணம் புறப்பட்டார். அவர் போகும் வழியில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் நிறைய திருடன்கள் இருப்பதாகவும் அந்த வழியில் போகும் எல்லோரையும் அடித்து அவர்கள் பணத்தை கொள்ளையடிப்பதாக அனைவரும் சொன்னார்கள். எதை பற்றியும் கவலைப்படாத தென்னாலிராமன் அந்த காட்டு வழியில் நடக்க ஆரம்பித்தார். அப்போது புதிதாக அறிமுகம் ஆகாத ஒரு பயணி அவர் அருகில் வந்து, "நண்பரே, நானும் உங்களுடன் வரலாமா? எனக்கு திருடர்கள் என்றால் பயம். அதனால் உங்களுடன் நடந்து வருகிறேன்" என்று கூறினார் அந்த பயணி. இதை கேட்ட தென்னாலிராமனுக்கு அந்த பயணியை பார்த்ததும் ஒரு சின்ன சந்தேகம் உண்டாயிற்று. இருந்தாலும் தன்னோடு நடந்து வர அந்த பயணிக்கு சம்மதம் தெரிவித்தார். உண்மையாகவே அந்த பயணிதான் திருடன். காற்று வழியில் நடந்து போகும் பயணிங்க கூடவே வந்து அவர்கள் தூங்கும்போது அவர்கள் வைத்திருக்கும் பொருட்களை திருடுவதுதான் அவனோட வேலை. 2 பேரும் நடந்து போகும்போது ஒரு சத்திரம் வந்தது. அங்கே தூங்கிவிட்டு காலையில் நடந்து போகலாம் என்று 2 பேரும் படுத்தனர். நடுராத்திரியில் எழுந்த திருடன் தென்னாலிராமனோட பையை தேடினான். ஆனால் அதற்குள்ளே பணம் ஏதும் இல்லை. ஆனால் இந்த பையில் பணம் இருப்பதை பார்த்தோமே, எப்படி காணாமல் போனது என்று திருடனுக்கு ஒரே குழப்பம். உடனே மெதுவாக வந்து தென்னாலிராமனின் அருகில் அமைதியாக படுத்துக்கொண்டான். காலையில் எழுந்து 2 பேரும் நடக்க ஆரம்பித்தார்கள். அன்று இரவு ஒரு பெரிய மண்டபத்தில் 2 பேரும் தங்க முடிவு பண்ணி படுத்து தூங்கினார்கள். சிறிது நேரத்தில் திருடன் எழுந்து மீண்டும் தென்னாலிராமனின் பையை தேடினால் இப்போதும் அதில் பணம் இல்லை. என்னடா இது அதிசயம்! இன்று தேநீர் குடிக்கும்போது கூட பணம் இருப்பதை பார்த்தோமே, அப்படி எங்குதான் பணம் போச்சு என்று கவலைப்பட்டான். மறுநாள் காலையில் 2 பேரும் நடக்க ஆரம்பித்த போது இளநீர் கடை வந்தது. உடனே தென்னாலிராமன் தன்னுடைய பையில் இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தான். இதை பார்த்த அந்த திருடன் பணம் காணாமல் போய் மறுபடியும் வரும் கண்கட்டு வித்தையை அறிய விரும்பினான். தான் திருடன் என்பதை ஒத்துக்கொண்டான். "நீ திருடன் என்பது எனக்கு முன்பே தெரியும்" என்று சொல்லி சிரித்தான் தென்னாலிராமன். "அப்படி பணத்தை எங்கதான் ஒழித்து வைத்தீர்கள்?" என்று கேட்டான் அந்த திருடன். அதற்கு தென்னாலிராமன், "உன்னுடைய பையில்தான்" என்று சொன்னார். "என்னுடைய பையிலா?" குழப்பத்தோடு கேட்டான் திருடன். "ஆமாம், உன் பையில்தான். நீ தூங்கின பின் பணத்தை எடுத்து உன் பையில் வைத்து விடுவேன். நீ என் பையை தேடி பார்த்துவிட்டு எதுவும் இல்லை என்று தூங்கிய பின் உன் பையில் இருக்கும் பணத்தை எடுத்து என் பையில் வைத்து விடுவேன்" என்று கூறினார். இதை கேட்ட திருடன் தென்னாலிராமன் தன் புத்திசாலித்தனத்தால் தன்னை ஏமாற்றியதை எண்ணி வருத்தப்பட்டு அங்கிருந்து ஓடிவிட்டான். என்னே ஒரு புத்திசாலித்தனம் தென்னாலிராமனுக்கு! இந்த காணொளியை ரசித்ததற்கு நன்றி.